இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் திமுக கூட்டணி தான் வலுவான கூட்டணி என்று அதன் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனா கூட்டணிக்குள்ளார நெருக்கம் அதாவது நெருக்குவது அதிகமாகிவிட்டது. எனக்கு 2 இலக்கத்துல சீட்டு கொடுங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்க போறதாகவும், இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் நாங்களும் 2 இலக்கத்துல சீட் கேட்க கூடாதா, எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா என்று அவர் கேட்பதும், காங்கிரஸ் ஒரு பக்கம் எங்களுக்கு மாவட்டத்துக்கு 2 சீட்டு கொடுங்க, அப்படின்னா 64 68 சீட்டு கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்பதும் என்று இப்படி கூட்டணிக்குள்ளாகவே சலசலப்பு தொடங்கி இருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? தேர்தல் வந்துட்டாவே எல்லா கட்சிகளும் வந்து கேட்குது. இப்போ வந்து தலையை பிடிச்சாதான் காலாவது மிஞ்சும் கிடைக்கும் கைக்குன்னு சொல்லுவாங்க. கழுத்தை பிடிக்கணும் தம்பி, அப்பதான் காலாவது மிஞ்சும் உங்களுக்கு. எய்ம் ஃபார் ஸ்கை அட்லீஸ்ட் யூ ரீச் தி ஹை. ஆமா, அந்த மாதிரி வந்து 2 இலக்கு அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்க. கடைசியா ஒரு 2-3 கூட கிடைக்கும். இவங்க வந்துட்டு காங்கிரஸை விட எங்களுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்குது விசிகாவுக்கு, உண்மைதான். அதுக்கேற்ற மாதிரி காங்கிரஸை விட கூடுதலாக நாங்க ஏன் கேட்கக்கூடாதுன்னு இவங்க பக்கத்துல பேச்சு நியாயம் இருந்தாலும் கூட கிடைக்க போறதுன்னா 2, 3, 4 அப்படி 6க்குள்ளதான் அவங்களுக்கு கிடைக்கும். காங்கிரஸுக்கு ஆமா கடந்த தேர்தல்ல 6, ஆமா இந்த தேர்தல்ல 6க்கு மேல இருக்கு. 10க்கு மேல கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸை விட கூடுதலாக கொடுக்கணும். களப்பணிக்கு இவங்க கிட்ட தான் ஆள் இருக்கு. காங்கிரஸ்ல இருக்கிறது முழுக்க லீடர்களா தான் இருக்கிறாங்க. அதனால அந்த ஒரு போக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து இன்னைக்கு சமீபத்துல இப்ப கூட இன்னைக்கு